பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியிலே தேவனுடைய வார்த்தையை கண்டுகளித்து வருகிறீர்கள். எங்களுக்காகவும் எங்கள் ஊழியங்களுக்காகவும் தேவ சமூகத்திலே ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுது கூட நாம் தேவனுடைய வசனங்களுக்குள்ளே, தியானத்திற்குள்ளே நாம் கடந்து செல்லுவோம். சங்கீதம் 101:2 சொல்லுகிறது, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தாவீதினுடைய ஏக்கம் என்ன? எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? பார்த்தீங்களா? ஆண்டவர் தன்னிடத்தில் வர அவர் ஏக்கமாய் காத்திருந்தார். அவரை பார்க்க வேண்டும், அவருடைய செயல்களை பார்க்க வேண்டும், அவரை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? காரணம் என்ன? அந்த சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அநேக பிரச்சனைகள் அந்த மனுஷனுக்கு உண்டு. அந்த பிரச்சனைகளை யாரிடத்திலும் சொல்ல முடியாது. ஆகவேதான் அவர் சொன்னார், ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் வாரும், என் ஜெபத்தை கேட்க, என் நிலைகளை பார்க்க, எனக்கு உண்டாயிருக்கிற சூழலை நீர் அறிந்து கொள்ள என்னிடத்திலே வாரும் என்று அவர் தேவனை நோக்கி கேட்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் இந்த நாளிலே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? ஏன் என் பிள்ளைக்கு இப்படியெல்லாம் நடக்குது? ஏன் தொழிலில் இப்படியெல்லாம் நடக்குது? ஒரே பாடும் பிரச்சனையுமாய் இருக்குதே, ஒரே தொந்தரவாய் இருக்குதே. இரவில் படுத்தாலும் தூக்கம் இல்லை, பகல்ல எழுந்திருந்தாலும் அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியலையே. தேவனை நேருக்கு நேர சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் அழுது என்னுடைய காரியத்தெல்லாம் அவரிடத்திலே சொல்லுவேன் என்று நீங்களும் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? தாவீதும் அப்படித்தான். என்றைக்கு என்னிடத்தில் வருவீர்? எவ்வளவு அழகான வசனம்! பிரியமானவர்களே, வேதத்தில் தேவனே வந்து பேசியதாக, சந்தித்ததாக ஒரு சில குடும்பங்கள் இருக்கிறது. லூக்கா 1 9, 10, 11 வசனங்கள் சொல்லுகிறது, ஆசாரிய ஊழியம் முறைமையின்படி அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்று, தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லோரும் வெளியே கூட்டமாய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் பலிபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். பார்த்தீங்களா? தேவனே வந்து தரிசனமாகிற ஒரு சம்பவம். சில நேரத்தில் நாம் நினைக்கிறோம், எப்படி தேவன் என்னை நேரடியாய் சந்திப்பார்? என் பிரச்சனைகளின் மத்தியிலே நான் மிகவும் உணர்ந்து போய் கிடக்கிறேனே, கண்ணீரோடு கூட நான் இருக்கிறேனே என்று நீங்கள் அழுது புலம்புகிறீர்களா? ஆசாரியனும் அப்படியே புலம்பினான். அந்த இடத்துல சகரியா, அவருக்கு என்ன, நீண்ட நாட்களாய் என்ன செய்து பார்த்தும் குழந்தை இல்லை. அந்த அம்மாவை, எலிசபெத்தை மலடி என்று கூப்பிட்டிருப்பார்கள். ஆசாரியனாகிய சகரியாவை இவன் ஒன்னுத்துக்கும் மற்றவன் என்று முன்னாலே விட்டு பின்னாலே பேசியிருப்பார்கள். இவர்கள் உபவாசித்திருக்க கூடும், ஜெபித்திருக்க கூடும், தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்திருக்க கூடும். ஒரு பலனும் இல்லாத ஒரு சூழல் இருந்தது.
ஆனால் ஒரு நாள் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய தூதன் சகரியாவை சந்தித்தான். தேவனுடைய தூதன் சகரியாவை சந்தித்தான். என்ன சொன்னான் தெரியுமா? லூக்கா 1:19 சொல்லுகிறது, தேவதூதன் அவனுக்கு பிரதி உத்தரமாக, நான் தேவ சந்நிதானத்தில் நிற்கிற கேப்ரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். எவ்வளவு அழகான சத்தியங்கள் பார்த்தீங்களா? தேவன் தம்முடைய பிள்ளைகளை சந்திக்கிறார், தூதர்களை அனுப்பி சந்திக்கிறார், நேரடியாகவும் அவர் சந்திக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்கள் வேளையிலே, உங்கள் வேலையின் நிமித்தம் உங்களை சந்திப்பார். உங்கள் தொழில் நிமித்தம் உங்களை சந்திப்பார். உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் வடிக்கிற எல்லா கண்ணீர், எல்லா பிரயாசங்கள், மன வருத்தத்தின் மத்தியில் இருக்கிற உங்களை ஆண்டவர் சந்திப்பார். கவலைப்படாதீங்க. தேவன் சந்தித்தார். சகரியாவினுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வந்தது. குழந்தை இல்லாத அவனுடைய வாழ்க்கையில ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். நிந்தை நீங்கியது, அவமானம் நீங்கியது, அவனை குறித்த எல்லா விதமான சொல்லுகளும் நீங்கியது. சகரியாவுக்கு பெரிய விடுதலை. தேவன் சகரியாவை சந்தித்தார். உங்களையும் இந்த நாளிலே தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை சந்திப்பேன். என்றைக்கு நீர் என்னை சந்திப்பீர் என்று நீர் கேட்கிறாய் அல்லவா? சீக்கிரமாய் நான் உன்னை சந்திப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது பாருங்கள், கொர்நேலியு என்கிற ஒரு மனிதன், அவன் தேவபக்தி உள்ள ஒரு மனுஷன். அவன் பிரஜாதியான இருந்தும் ஒரு யூதன் அல்ல, பிரஜாதியான ஒரு மனுஷன். அந்த காலகட்டத்திலே பிரஜாதியான யூதன் அல்லாதவர்களுக்கு தேவனிடத்திலே எந்த பதிலும் தெரியாது. அது தேவன அற்றவர்களைப் போல ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் கொர்நேலியு தேவனை தேடினான். பாருங்கள், அப்போஸ்தலர் 10:2-3-4 வசனங்கள் சொல்லுகிறது, அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தான் என்று. என்ன நடந்தது? தேவன் கொர்நேலியுவை சந்தித்தார். ஆம் பிரியமானவர்களே, 3வது வசனம், பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதிபட்சமாய் தரிசனம் கண்டான். தாவீதுடைய ஏக்கம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அவர் ஏதோ ஒரு பேச்சு வாக்களை சொல்லல, எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? கொர்நேலியுவை தேடி தேவனாகிய கர்த்தர் வந்தார். பாருங்கள், கொர்நேலியுவிடத்திலே எல்லாம் இருந்தது. பணம் இருந்தது, அதிகாரம் இருந்தது, உணவு இருந்தது, உடை இருந்தது, பெரிய குடும்பம். ஆனால் ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்புக்கு ஏற்ற வசனங்கள் இல்லை, சுவிசேஷம் இல்லை. ஆகவேதான் தேவன் கொர்நேலியுவை சந்தித்தார். சந்தித்து அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவனுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது அல்ல, தேவனுக்கு முன்பாக நீங்கள் அவர்கள் அருகிலேயே இருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் நான் தேவனுக்குள்ளே ரட்சிக்கப்பட, நான் தேவனை அறிந்து கொள்ள, அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், சீக்கிரமாய் நான் உன்னை சந்திப்பேன், சீக்கிரமாய் நான் உன்னை சந்திப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. தேவன் சந்தித்தால் உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துவிடும்.
உங்க வேலையில் இருக்கிற பிரச்சனை தீர்ந்து போகும். உங்க தொழிலில் இருக்கிற பிரச்சனை தீர்ந்து போகும். உங்க பிள்ளைகளுடைய காரியத்தில், திருமண காரியத்தில் ஒரு முடிவை கர்த்தர் தருவார். படிப்பு காரியத்தில் ஒரு முடிவை தருவார். ஊழிய காரியங்கள்ல, நீங்க போராடிக்கிட்டு இருக்கிற காரியங்கள்ல கர்த்தர் ஒரு முடிவை தருவார். ஏனென்றால் தேவன் உங்களை சந்திக்க போகிறார். அதனாலதான் அருமையான தாவீது கேட்டார், என்றைக்கு என்னிடத்தில் நீர் வருவீர்? நீங்களும் கேளுங்க ஜெபத்தில், அப்பா என்றைக்கு என்னிடத்தில் வருவீங்க? கேட்டு பாருங்க. ஆண்டவர் சொல்லுவார், உனக்காக ஒரு காலத்தை குறித்திருக்கிறேன், உனக்காக ஒரு நேரத்தை குறித்திருக்கிறேன், அந்த நாளிலே நான் உன்னை சந்திப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் சந்தித்தால் நம்முடைய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். தேவன் யாரை சந்திக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் எல்லாரையும் சந்திக்கிறாரா? இல்லை பிரியமானவர்களே. அவரை சந்திப்பதற்கென்று ஒரு சில தகுதிகள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். சங்கீதம் 101, 2, 3, 4, 7 வசனங்கள் சொல்லுகிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். பாருங்கள், ஆண்டவரை நீங்கள் சந்திக்க ஆசைப்பட்டா குறையில்லாத ஒரு வாழ்க்கை வாழுங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை உங்களை விட்டு அகற்றுங்க. உங்க வீட்டை விட்டு அகற்றுங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை உங்க பிள்ளைகளை விட்டு அகற்றுங்க. அப்ப கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, தேவனை சந்திக்க ஆசை, தேவனுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆசை, தேவ கரத்தினால சுகம் பெற்றுக்கொள்ள ஆசை. ஆனா அதற்கான ஒரு தகுதி என்னிடத்தில் இருக்குதா என்று யாரும் அதை சிந்தித்து பார்ப்பதில்லை. தாவீது சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். உங்களுக்குள்ள உத்தம இருதயம் இருக்குதா பிரியமானவர்களே? அப்படி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கே ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, என்னை உங்க இரத்தத்தால கழுவுங்கப்பா, பாவமர கழுவுங்க ஆண்டவரே, பரிசுத்த சிந்தையை தாங்கப்பா, பரிசுத்த இருதயத்தை தாங்கப்பா, நான் செய்த தவறுக்காக உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி நீங்க தேவ சமூகத்தில் ஜெபித்து பாருங்க. ஆண்டவர் உங்களை சந்திக்கக்கூடிய காலத்தை அவர் உங்களுக்கு சொல்லுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தம இருதயத்தோடு வீட்டிலே நடந்து கொள்ளுவேன். அருமையான மோசே என்ற ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதனை குறித்து கர்த்தர் ஒரு சாட்சி சொன்னார். என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். எவ்வளவு அழகான சாட்சி பார்த்தீங்களா? இன்னும் வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். உங்க பிள்ளைகள் கர்த்தரால புகழப்படணும், உங்களை கர்த்தர் புகழணும். உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸையும் கர்த்தர் புகழணும். அப்படி புகழுகிற அளவுக்கு நீங்க தேவனுடைய சமூகத்தில் நீங்க வாழ்ந்தீங்கன்னா சீக்கிரமா கர்த்தர் உங்களை சந்திப்பார். சகோதரனே, சீக்கிரமா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை துளிர்விடும், உங்க குடும்ப வாழ்க்கை துளிர்விடும். நீங்க படிச்சிருக்க படிப்புக்கேற்ற நல்ல வேலை கிடைக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு காரியம்தான், ஆண்டவர் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், 3வது வசனம், சங்கீதம் 101:3, தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. உங்க நண்பர்கள் விழுந்து போகலாம், நண்பர்களோடு கூட சேர்ந்து நீங்களும் விழுந்து போகாதீங்க. அந்த பாவ காரியம் உங்களை பற்றி கொள்ள இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் சீக்கிரமா உங்களை சந்திப்பார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேக பாவ காரியங்கள் செல்போன் வழியாக, நண்பர்கள் வழியாக, நாடகங்கள் வழியாக, திரைப்படங்கள் வழியாக அநேக பாவங்கள்
ஆராய் ஓடிக்கொண்டிருக்கிறது உலகத்திலே. இவைகளுக்கெல்லாம் விலகி உத்தம இருதயத்தோடு தேவ சமூகத்தில் நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது தேவன் உங்களை சந்திப்பார். தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். சகரியாவுக்கு அற்புதம் செய்தவர் உங்களுக்கு செய்வார். அருமையான கொர்நேலியுவுக்கு பரிசுத்த ஆவியையும் சுவிசேஷத்தையும் அறிவிக்க உதவி செய்தவர் உங்களுக்கும் உதவி செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட தொழில் செய்கிறவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்ட வேலையில் அமருகிறவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்ட திருமண காரியம் உடையவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்ட தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்க விரும்பினால் என்னோடு கூட நீங்கள் கண்களை மூடி ஜெபியுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, அருமையான இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன், சகோதரிக்காக ஜெபிக்கிறேன், குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறேன், சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை அறியாமலும் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை தேவன் ஏதாவது எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்க அற்புத கரம் வெளிப்படட்டும் ஐயா. அவங்க குடும்பத்தை கட்டுங்க, அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்க தொழிலை ஆசீர்வதிங்க, அவங்க படிப்பு காரியத்தில் தேவனுடைய உதவி கிடைக்கட்டும். ஆண்டவரே, சத்துருவுக்கு எதிராக அவர்கள் போராடுகிற போராட்டத்தில் கர்த்தர் ஜெயத்தை கொடுங்க. ஆண்டவரே, அவருடைய வீட்டில் இருக்கிற எல்லா போராட்டங்கள், எல்லா மனவேதனைகள், மன வழிகள், தூக்கமில்லாத நிலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை விட்டு விலகட்டும் அப்பா. நீங்க அவர்களை சந்திப்பீராக. எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என்ற வார்த்தையின்படி நீர் அவர்களை சந்திக்க போகிறதற்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும் ஐயா. இந்த வார்த்தைகள் அவர்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கட்டும். உங்க கரத்தில் தாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.